வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் மூவிங் சர்க்கிள் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஒரு பொண்ணாக இருந்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள், நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. செக்ஸ் ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக மட்டும் ஒரு ஆண் உங்களை விரும்பினால் நிச்சயம் அவர்கள் ஒரு அதிகபட்சமாக 2 வருடங்கள் வரைக்கும் உங்கள் மீது அதிக அளவில் அன்பு இருப்பது போல் காமிப்பார்கள். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபேக்காக இருக்குதோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் 2 வருஷம் வரைக்கும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அவங்க ரொம்ப பொறுமையாகவும் உங்களை அனுபவிக்கணும், உங்கள் கூட தப்பான வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப அமைதியாகவும் உங்கள் மேலே அன்பு இருக்கிற மாதிரியும் அதிகப்படியான அன்பு இருக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இது நார்மலாக நிறைய பேர் லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் 2 வருஷமா அங்கே விரும்புகிறோம், இப்போ வரைக்கும் நல்ல பையனாக இருக்கான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது தான் அதை யூஸ் பண்ண பார்ப்பாங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் இப்படி இருக்காங்களான்னு பாருங்கள். அப்படி இருந்தால் அவன் ஒரு தப்பானவனா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் விரும்பும் ஆண் இதை செய்தால் உன்னோடு தான் வாழ்வேன், அல்லது நீ இதை என்னிடம் நீ செய்யக்கூடாது என்று கேட்டு உங்களிடம் முயற்சி செய்தால் அது முழுக்க முழுக்க போலியான காதல். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் உங்ககிட்ட வந்து நீ என் கூட இதை செஞ்சாதான் உங்க கூட நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்கிறாங்கனாலே அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய விஷயம் என்ன, நீங்களே இதை வந்து தெரிஞ்சுக்க முடியும். உங்கள் கூட இதை செஞ்சாதான் ஒருத்தங்க வாழ்வேன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ அந்த இடத்துல உண்மையான அன்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக கிடையாது. அவங்க முழுக்க முழுக்க போலியான ஒரு காமத்தின் காதல் மட்டும்தான் இருக்குது. அதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். அவங்கள ஏமாந்துடாதீங்க. ஒரு பெண்ணிடம் ஒரு ஆண் அந்த பெண்ணின் உடம்பை அடைவதற்காக எமோஷனல் பிளாக்மெயில் அதிக அளவில் செய்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில ஆண்கள், எல்லா ஆண்களும் இல்லை, ஒரு சில ஆண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை அடையணும், அவங்களுடைய உடம்பை அடையணும் அப்படின்றதுக்காக எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அவங்களும் இவங்களும் விரும்பிக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த விரும்புகிற டைமில் நீ எனக்காக இதை பண்ணலைன்னா நீ என்னை உண்மையாகவே விரும்புகிறேன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரியும், நீ இப்போ எனக்கு பண்ண காமிக்கல, இதை எனக்கு பண்ணலைன்னா நான் கையை கழிச்சுப்பேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன், மயிரை பிடுங்குவேன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு மயிரை பிடிங்க அந்த மாதிரி சொல்கிறானோ அவன்கிட்ட ஒரு உண்மையான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காது, ஃபேக்கான ஒருத்தனாக தான் இருப்பான். ஸோ அந்த ஒரு விஷயத்த நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஏமாந்ததுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எந்த ஒரு ஆணிற்கு உங்கள் உடம்பு மட்டும் தேவையோ அந்த ஒரு ஆண் எந்த ஒரு கேள்வியும் இப்படி இரு அப்படி இரு என்ற எந்த ஒரு விஷயத்தையும் என்ன பண்ணுறா என்பதை அதிக அளவில் கேட்காமல் குறைவாகவே இருப்பார்கள். அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபேக்காக இருக்குது, உங்களை யூஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே அந்த ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா எந்த ஒரு கேள்வியும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வராது. உண்மையாக இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் பல வகையான கேள்விகள் வரும், பல பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்க வேண்டிய ஏற்படும். பட் ஃபேக்காக இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில் வராது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே சிம்பிளாக உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் எப்படிப்பட்டதுன்ற தெரிஞ்சுக்க அவங்க கேள்வி கேட்குறாங்களா, எப்படி இரு சொல்கிறாங்க, எப்படி என்ன பண்ண சொல்கிறாங்கன்றத வச்சு சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம். எல்லா ஆண்களும் இப்படி கிடையாதுங்க. நிறைய ஆண்கள்லாம் உண்மையாக உயிரை கொடுக்கக்கூடிய ஆண்களாக இருக்காங்க. பட் ஃபேக்காக இருக்கவங்களும் இதுக்கு தானே செய்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில ஆண்கள் முதலில் ஆரம்பிப்பது வீடியோ காலில் தான். அதுக்கப்புறமாக பேசுவது என்னிடம் காமி எப்படி என்று கேவலமாக விஷயங்களை வீடியோ காலில் செய்ய வைப்பார்கள். அப்படி செய்ய வைத்தால் முழுக்க முழுக்க அந்த காதல் போலியானது, உடம்பிற்கானது தான். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிலேஷன்ஷிப் இருக்கீங்க, அவங்களும் நீங்களும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு 1 இயர் லவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 1 இயருக்கு அப்புறமா அவங்க உங்ககிட்ட கேட்க ஆரம்பிக்காங்க, எனக்காக இதை காமி, நான் உன்னை பார்க்கணும் அப்படின்ற மாதிரியும், அல்லது இந்த ஒரு விஷயம் எனக்கு தேவைப்படுது, நான் உன்னை பார்க்கலாமா அப்படின்ற மாதிரியும் கேட்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த ஒருத்தனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடம்பு தான் தேவை, நீங்கள் இல்லை. அவங்களுடைய உடம்பை யூஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே இருப்பான். யூஸ் பண்ணதுக்கப்புறம் விட்டுட்டு போயிடுவான். நிறைய பெண்களோட லைஃப்பில் நடந்த விஷயம் தான் இதெல்லாம். ஸோ உங்கள் லைஃப்லையும் நடக்கலாம். ஸோ நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நடந்ததுக்கப்புறம் நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு அழுது எந்த ஒரு யூஸும் கிடையாது, எந்த ஒரு ப்ரோஷனும் கிடையாது. ஸோ முட்டுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். முட்டினதுக்கப்புறம் ஐயோன்னு யோசிச்சிங்கன்னா மண்டை உடச்சு போய் ரத்தம் தான் வரும். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் யோசிச்சு அந்த டைமில் முடிவெடுங்க. ஏமாந்ததுக்கப்புறம் யோசிக்காதுங்க தயவு செஞ்சு. நிறைய பேர் லைஃப்பில் இருக்கக்கூடிய விஷயம், உங்கள் லைஃப்பில் ஒருத்தன் உண்மையாக இருப்பான், ஆனால் அவனுக்கு நீங்கள் உண்மையாக இருக்காமல் அவனை பிரேக்கப் பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய தப்பானவன்கிட்ட போய் மாட்டிப்பீங்க. ஸோ பெண்களாக நீங்கள் தயவு செஞ்சு யோசிச்சு முடிவுங்க. இதே மாதிரி வேறு வீடியோ பார்க்கலாம். சீதடா, பை பை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.